வணக்கம் நண்பர்களே, மௌலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமது படங்களில் பேசுகின்ற பஞ்ச் வசனங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அல்லது அரசியல் வசனங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடமாகவே அமைந்து விடுகின்றன. அந்த வகையில் புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பொன்னான வசனங்களையும் இங்கே நான் உங்கள் முன்பு பதிவு செய்ய மிகவும் ஆவலாக உள்ளேன். 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் பேசும் இந்த வசனமும் மனதை விட்டு நீங்காதவை. செங்கப்பர் உங்களை உயிரோடு விட மாட்டார். கஷ்ட நஷ்டங்களை பார்த்தால் கடமை செய்ய முடியாது. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்கின்ற திரைப்படத்தில் மக்கள் திலகம் தனது தங்கையிடம் பேசும் ஒரு நெஞ்சை தொடும் வசனம். கத்தியை காட்டி காசு வரைக்கும் புத்தி கெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை. உண்மைக்கு என்றுமே தோல்வி இல்லை என்று கூறும் நமது வசூல் சக்கரவர்த்தி. உண்மைக்கு எப்போதுமே தோல்வி கிடையாது. நம்பியார் செய்கின்ற சதி திட்டத்தை உடைத்தெறியும் நமது எம்ஜிஆர். நிறுத்தும். நடுக்கடலில் என்னை கொலை செய்ய நீ செய்திருந்த சதி அம்பலமாகிவிட்டது. நம் நாடு திரைப்படத்தில் ரங்காராவ் பேசுவதற்கு சரியான பதிலீடு கொடுக்கும் பொன்மனச்செம்மல். ஜெயிச்சது யாரு? நானா நீயா? அதர்மத்தை விலையா கொடுத்து வாங்கிய கேவலமான வெற்றி. இது நிரந்தரமான தர்மலிங்கம். அரசு கட்டளை திரைப்படத்தில் புரட்சி நடிகர் பேசுகின்ற இந்த வசனமும் அருமை. மற்றவர்கள் குறை சொல்வார்கள், குற்றம் சுமத்துவார்கள் என்றால் உங்கள் அடையாளம் என்ன? அவமான சின்னமா? பணம் படைத்தவன் திரைப்படத்தில் KR விஜயாவிடம் மக்கள் திலகம் பேசும் ஒரு வசனம். உன்னை போல ஒரு நல்ல பெண்ணை எந்த தீமையும் எதுவும் செய்யாது. இதுவரை எனது கத்தி நியாயத்திற்கு மட்டுமே போராடியது என்று கூறும் புரட்சி நடிகர். இதுவரை என் கத்தி நியாயத்திற்கு போராடி இருக்கிறதே தவிர துரோகத்திற்கு துணை செய்ததில்லை. கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் அபிநய சரஸ்வதியிடம் நம்பிக்கையூட்டும் வசனம் பேசும் மக்கள் திலகம். தொல்லையா தெரிகிற வாழ்க்கை பின்னால முல்லையா மனம். நம் நாடு திரைப்படத்தில் ரங்காராவிடம் மக்கள் திலகம் பேசும் ஒரு அனல் பறக்கும் வசனம். அதிகமா பேசாது. ஏன் என் நாக்கு அசைஞ்சா உங்க எல்லாருடைய முதுகளையும் சவுக்கடி விழுதா? சோதனையும் வேதனையும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் சாதனையே இல்லை என்று கூறும் எம்ஜிஆர். சோதனையும் வேதனையும் இல்லைன்னா இந்த உலகத்துல சாதனையே இல்லை சார். உலகத்தில் பிறந்த அனைவரும் சரிசமம் என்று கூறும் பொன்மனச்செம்மல். தாயோட வயசுல உதயமாகி இந்த மண்ணோட வயசுல தான் மறைஞ்சிருவாங்க. இதுல உயர்ந்தவன் யாரு, தாழ்ந்தவன் யாரு? புதிய பூமி திரைப்படத்தில் மக்கள் திலகம் பேசுகின்ற இந்த அரசியல் வசனமும் அருமை. உங்க இதயத்தில் இருக்க என்ன யாராலையும் அழிக்க முடியாது. அப்படி என் உடல் அழிக்கணும்னு நினைச்சா நான் பாத்துக்கிறேன். சந்திரோதயம் திரைப்படத்தில் மக்கள் திலகம் பேசுகின்ற இந்த வசனமும் கருத்தாழமிக்கவை. வீட்டு கூரையில ஒட்டடை படையணும்னு யாருமே விரும்புறது, அது தானா படியுது. இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். என்ன அருமையான வசனம் இவை. சேர்க்கான். இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். நான் சாகும் வரை உங்கள் ஈனச் செயல்களுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கும். மக்கள் திலகம் பேசுகின்ற இந்த வசனம் அவரது கண்ணியத்தை காட்டுகின்றது. விருந்து வரிய வந்த போதே விலகி நின்றவன் நான். இந்த வாசலை மிதித்து உள்ளே வந்த முதல் பெண்ணை நீங்கள் தான். உழைக்காத எந்த மனிதனுக்கும் சாப்பிடுவதற்கு உரிமை கிடையாது என்று கூறுகிறார். உரிமையும் சுதந்திரமும் திருகத்துக்கு இல்ல, உழைக்கிறதுக்கு. உழைக்காத எந்த மனிதனுக்கும் சாப்பிடறதுக்கு உரிமை கிடையாது. அனுபவமே ஒரு நல்ல அறிவாளியை உருவாக்குகிறது என்று கூறும் புரட்சி நடிகர். அடிக்கிறவங்க புத்திசாலி ஆகலாம், எல்லாரும் அறிவாளி ஆகிறது. அனுபவம் தான் அதை தர முடியும். பொன்மனச்செம்மல் பேசுகின்ற இந்த வசனம் அவரது தீவிர தமிழ் பற்றை காட்டுகிறது. என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். கோபுரத்திற்கும் கோவிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூறும் புரட்சி நடிகர். கோபுரம் எல்லாம் கோயில் ஆகிவிடாது. நீங்கள் நாடி வந்திருப்பது வெறும் கோயில். பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தில் சிறுவர்களிடம் கூறும் இந்த வசனத்தில் கூட எவ்வளவு ஆழம் இருக்கிறது பாருங்கள். நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. கலை அரசி திரைப்படத்தில் மக்கள் திலகம் கூறும் இந்த வசனத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது பாருங்கள். வெற்றி தோல்வி என்பது சந்தர்ப்பத்தை பொறுத்தது. இங்கே நடிகை பாரதிக்கு நம்பிக்கையூட்டும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள் அப்படித்தான்.
அதை மன உறுதியால் தான் போக்கணும். இந்த வசனத்தில் கூட மக்கள் திலகத்தின் தமிழ் பற்று வெளிப்படுகிறது. விரைவு வண்டி இல்ல விறகு வண்டி. ஆமாமா, தமிழ் விரோத சக்திகளை எரிக்கிறதுக்கு விறக கொண்டாட வண்டி. ஜாதி கொடுமை பற்றி மிகவும் வேதனையுடன் பேசும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர். மகாத்மா வாழ்ந்த இந்த மண்ணில ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதி நடமாடி இந்த நாட்டுல இன்னுமா இந்த ஜாதி கொடுமை ஒழியல. சில நேரங்களில் நமது கண்களே நம்மை ஏமாற்றி விடுவதாக கூறும் தானை தலைவர். சில சமயங்களில் நம் கண்களே நம்ம ஏமாற்றி விடுகின்றன. மக்கள் திலகத்தின் இந்த வசனம் கூட நல்ல அறிவுரையாகவே அமைந்துள்ளது. நீ பிடிபட்டதும் அவன் ஓடித்தான் பத்தியா? ஏய், எந்த காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பத்திரமா பறந்துடுவாங்க. பொன்மனச் செம்மலின் இந்த வசனம் கூட எதிரிகளுக்கு சவுக்கடி தருவதாக உள்ளது. தூங்குறவங்க விழிச்சா உங்க கெதி என்ன ஆகும் தெரியுமா? அரச கட்டளை திரைப்படத்தில் மக்கள் திலகத்தின் இந்த வசனமும் நன்றாக உள்ளது. என் கண்களை கட்டினாலும் என் பார்வையிலிருந்து உங்கள் பாதையை மறைக்கவே முடியாது. விதையை பிளந்து நட்டால் வெவ்வேறாக முளைக்காது. என்ன அருமையான மக்கள் திலகத்தின் வசனம். இவளும் நீயும் பிரிந்திருப்பதே அழகு, விதையை பிளந்து நட்டால் வெவ்வேறாக முளைக்காது. சரோஜா தேவியின் கேள்விக்கு அழகாக பதில் கூறும் நமது பொன்மனச் செம்மல். உங்களை போலீஸ்காரங்களும் துரத்துறாங்க, திருடங்களும் துரத்துறாங்க. என்ன சமாச்சாரம்? உண்மையும் பொய்யும் ஒரே ரூபம் இருக்கிறதுனால தான். ஆதரவு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று கூறும் நமது வசூல் சக்கரவர்த்தி. எனக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு, எனக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு. ஆதரவு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. என்னை குறை கூறினாலும் என் கொள்கை மாறாது என்று கூறும் பொன்மனச் செம்மல். குத்தி காட்டுவதாலும் குறை சொல்லுவதாலும் என் கொள்கையை மாறாது. சமூக விரோதிகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் இந்த வசனமும் அருமைதான். அத பூக்கடைகளுக்கு மத்தியில ஒரு சாக்கடை இருந்தாலே போதும், அந்த தெருவெல்லாம் பரவுறது சாக்கடை நாட்டம் தான். அதுபோல் தான் நீயும். கொடுத்து வைத்தவள் திரைப்படத்தில் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் பேசும் இந்த வசனத்தையும் கேளுங்கள். உங்களை போல பெரிய மனிதர்களின் விரோதத்தை விட ஏழைகளின் கண்ணீருக்கு தான் நாம் பயப்படுறோம். தமது நிலையினை கலைச்செல்வி ஜெயலலிதாவிடம் விளக்கி கூறும் வசூல் சக்கரவர்த்தி. என் லட்சியத்தை நிறைவேற்ற உயிரை பணயம் வைத்து ஆபத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருப்பவன் நான். நாடோடி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த வசனமும் கூட நெஞ்சை தொடுபவை. தாழ்த்தப்பட்டவங்க தான் பிற்காலத்துல மக்களால வாழ்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. ரங்காராவின் சதி செயலை கண்டித்து மிகவும் ஆவேசமாக பேசும் மக்கள் திலகம். உனக்கு எதிராக நான் திருப்பி இருக்க துப்பாக்கிகளை பாரு. இதே துப்பாக்கி உன் நெஞ்ச நோக்கி திரும்பறதுக்கு ரொம்ப நாளாக. நம்பியாரின் இந்த கேள்விக்கு சரியான பதிலடி கொடுக்கும் நமது தானை தலைவர் எம்ஜிஆர். ஏன் ஒளிவு மறைவு? பெண்ணை பகிரங்கமாக அழைத்துச் செல்ல உங்கள் சட்டம் இடம் தராதே. இதுபோன்று மக்கள் திலகம் தமது படங்களில் பேசுகின்ற எண்ணற்ற வசனங்கள் ரசிகர்கள் மனத்தில் என்றென்றும் நீங்காத இடம் பிடித்ததோடு அவரது ஒவ்வொரு வசனமும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையூட்டுவதாகவும் ஒரு பாடமாகவே அமைந்துள்ளது என்று சொன்னால் அது மிகை ஆகாது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.